உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்திலே இது பராபவ ஆண்டு ஆணி மாதம் 10ஆம் நாள், புதன்கிழமை. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. காலை நேரத்தில் சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் மாலை நேரம் மகிழ்ச்சியான நேரம். திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தால் திருமணம் கூடி வரும். இளைஞர்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். காதல் விஷயங்கள் கைகூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று தீரும். பேச்சில் ஒரு கோபம் இருக்கும், நியாயமான கோபமாக இருக்கும், தார்மீக கோபம் இருக்கும். அதே நேரத்தில் பிஸ்னஸில் சர்வ வல்லமையோடு நீங்கள் போராடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இது ஒரு நல்ல நாளாக, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நாளாக உங்களுக்கு இருக்கிறது. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கு கொண்டாட்டமான நாள். புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்திலே காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். இந்த நாளில் கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். இன்ஜினியரிங் படித்து முடித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ்மேனுக்கு கூடுதல் லாபம் உண்டு. இந்த நாள் உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கல்வி கேள்விகளில் மாணவர்கள் சர்வ வல்லமையோடு இன்றைக்கு வருவீர்கள். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். எவ்வளவு தெய்வங்களை வழிபட்டாலும் குலதெய்வத்தை வழிபட மறக்கக்கூடாது. குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். இந்த நாளிலே ராசியிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான், பஞ்சமத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் தாய் தந்தையருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கிடைக்க வைக்கும். உலகத்திலே மிகச்சிறந்த உறவுகள் யாருன்னு கேட்டால் அப்பாவும் அம்மாவும் தான். தாயை விட உலகத்திலே மிகச்சிறந்த தெய்வம் இல்லை, தந்தையை விட மிகச்சிறந்த உறவு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய் தகப்பன் காலில் விழுந்து இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். அவர்களை தவிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பது என்பது தவறு. பல பேர் சரியா சாப்பாடு போடுறதில்லை, முதியோர் இல்லங்களிலே சேர்த்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் தாய் தகப்பனை மதிக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். பூர்வீக சொத்து இன்றைக்கு பலருக்கு வந்து சேரும். புதிய சொத்து வாங்குவதில் ஈடுபாடு கூடும், தனலாபம் கூடும், வியாபார லாபம் கூடும். பொழுதுபோக்கு விஷயங்களிலே மனது ஈடுபாடு கொள்ளும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிற நல்ல நாள். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கு உண்டு. அதே மாதிரி சொத்தினால் நல்ல லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த நாளில் உங்களுடைய எஜுகேஷன்ல பெரிய வெற்றி உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தன லாபம் அதிகரிக்கும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இது ஒரு மகிழ்ச்சி தரும் நல்ல நாளாக கடகராசி அன்பர்களுக்கு அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பல பேர் புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு யோகம். சந்திர பகவான் இன்றைக்கு உங்களுக்கு 3ஆம் இடத்தை நோக்கி செல்கிறார். பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பகைவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் கூடி வரும். நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம் அப்படின்னு நல்ல விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ண போறீங்க. பிள்ளைகளால் நல்ல காரியங்கள் கூடி வரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் தன வருமானம் பெருகும் நல்ல நாளாக அமைகிறது. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மூத்த சகோதரன் பக்கபலமாக இருப்பார். வெளிநாட்டில் சொத்து வாங்குகிற யோகம் சிலருக்கு கூடி வரும். சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்திருப்பதனால், கேதுவோடு சேர்ந்திருப்பதனால் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு வரக்கூடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
வீர ஆவேசமான பேச்சுக்கள் உங்களுக்கு உங்களுடைய சொற்களிலே இருக்கும். அலுவலகத்திலே உங்கள் மதிப்பு மரியாதை கூடும். நண்பர்களோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரலாம். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்பும் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு நம்ம ராசிக்குள்ளேயே வந்துட்டார். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். இந்த நாளில் வியாபாரம் நல்ல லாபமாக இருக்கும். அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு பகைமை வரலாம், கவனம் இருக்கணும். அதே போல் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். தலையில் ஹெல்மெட் போடாமல் 2 வீலர் ஓட்டக்கூடாது, சீட் பெல்ட் போடுக்காமல் கார் ஓட்டக்கூடாது, ரொம்ப பாதுகாப்பு தேவை. அதே மாதிரி போக்குவரத்து விதிகளை மதிக்காததுனால காவல்துறையினரால் ஃபைன் விதிக்கப்படலாம். அதனால அரசு விதிகளை மதித்து நடக்க வேண்டிய அவசியம், அது கவனமாக கையாளணும். இந்த நாள் உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். தன லாபம் அதிகரிக்கும். பிசினஸ்ல கூடுதல் லாபம் கிடைக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு வரன் தேடிக் கொண்டிருந்தால் நல்ல வரன் அமையும். 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பது அனுகூலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லாபத்திலே சந்திர பகவான் இருந்து பிறகு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். சிலருக்கு இந்த நாளில் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை செய்வீர்கள். புதிய பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தர் கிடைப்பார். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். வெளிநாட்டில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு வரும். 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். ஆகவே உங்களுக்கு பணம், விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கக்கூடிய யோகமோ நல்ல பணப்புழக்கமோ இருந்து மகிழ்ச்சியை தரும். பண விஷயங்கள் சந்தோஷத்தை தரும். பிள்ளைகளினால் ஆனந்தம் பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள். உங்கள் பகைவர்கள் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அவர்களை நீங்கள் வெல்வீர்கள். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டு. எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். பழைய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதை போல பண விவகாரங்களில் இன்றைக்கு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். அதை போல 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். ஆகவே உங்கள் இல்லத்திலே திருமணம் போன்ற நல்ல செய்திகள் கூடி வரும். ஃபினான்ஷியலாக நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். மனைவியுடைய உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமணத்தை மீறிய உறவில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில சிக்கல்கள் வரலாம். இந்த நாளில் வண்டி வாகனங்களை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துவது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நீண்ட நாளாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது புத்திரபாக்கியம் அமையும். மகிழ்ச்சி பெருகும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் கூடி வரும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. மனசுக்கு நிம்மதி பெருகும், சந்தோஷம் பெருகும். பிஸ்னஸில் கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள். மனசில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு அமையும். இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்கள் புதிய வீடுமனைகள் கட்டக்கூடிய யோகம் உண்டு, அதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மிக கவனமாக இருக்கணும். லீகல் ஒப்பீனியன் பார்க்காம சொத்து வாங்க வேண்டாம். இளைய சகோதரரோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரலாம். இந்த நாளில் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். சந்திராஷ்டம தினம்ங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். அலுவலகத்திலே யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அதிகார பதவியில் இருக்கிறவர்களோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரலாம் என்பதனால் கவனம் தேவை. அதே நேரத்தில் பொருளாதார உயர்வு இன்னைக்கு ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அன்பர்களே,
நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.